இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? அந்த செக்ஷனுக்கு ஒரு பேரும் வச்சுக்கிறேன். ஹெட்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன் தான். இந்த செக்ஷன்ல நான் 3 சைல்டு எலிமெண்ட் எடுத்துட்டு வரேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த ஹெட்டருக்கு போய் நான் ஒரு கலர் கொடுக்க போறேன். ஹெட்டருக்கு வந்து கரெக்டா பேக்ரவுண்டு பிளாக் வரல. ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் இங்க ஹெட்டர் பிளாக் பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து இங்க எதுவுமே வரல? ஹைட் ஒரு 80 பிக்சல். ஓகேங்களா? 80 கிட்ட கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? இது ரைட். நெக்ஸ்ட் பிளாக்ன்றது ஆரஞ்சுனே மாத்திக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்குள்ளார ஓகே H1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று வந்தாச்சு. ஓகேவா? இது போக செகண்டா இந்த இடத்துலயே எல்ஐ டேக்ல href ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். சர்வீஸ் H1 tag UL tag. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இதுவா இருக்கும். இந்த செக்ஷனுக்குள்ளார இந்த H1 இருக்கு, இந்த UL tag இருக்கு. ஓகேவா? இதனுடைய பேரண்ட் UL உடைய பேரண்ட் யாருன்னா செக்ஷன் தான். H1 உடைய பேரண்ட் யாருன்னா இதுதான். ஆனா இந்த LIயோட பேரண்ட் யாரு? UL. ஓகேங்களா? ஏன்னா UL குள்ளதான் அது இருக்கு. ஓகேவா? அப்ப இமிடியேட் பேரண்ட்னா எல்லைக்கு முதல்ல குரூப் பண்ணவன் எவனோ அவன் தான் இமிடியேட். எல்லை எல்லாமே எங்க குரூப் ஆயிருக்கு அப்படின்னா UL குள்ளதான். இதுதான் இமிடியேட் பேரண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் லைக் இதை இப்படி கூட சொல்லிக்கலாம். இது தாத்தா மாதிரியும், இது அப்பா மாதிரியும், இது பேரன் மாதிரியும் வச்சுக்கோ. இதை வேணா சொல்லக்கூடாது. எனிவே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா சைல்டு ஃபார் வாட் அப்படின்னா ULக்கு சைல்டு. இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சைல்டு. அப்ப பேரண்ட்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பேரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான். ஓகேவா? H1க்கு ஏன்னா அந்த மாதிரி சொல்லனா, H1 எதுவுமே குரூப் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? டைரக்டா ஹெட்டர் கீழே இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப 1 2 எலிமெண்ட், இப்போ மூணாவதா இன்னொரு எலிமெண்ட் போட்டு இன்புட் டைப் பட்டன். இப்படி நான் 3 எலிமெண்ட் போட்டிருக்கேன். 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி வருது. 1 2 3. ஓகேவா? சரி, இப்ப இது மூணுமே ஒரே லைன்ல வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? இன்லைன் பிளாக் கொடுக்கலாம். இன்லைன் பிளாக் அட்டங்க இன்லைன் பிளாக். சரி, இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது எனி ஆல்டர்னேட் வே டு கெட் display inline? ஐயம்பேட்டை கலிய பெருமாள் சந்திரன் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டத்திலையா? சரி, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். இந்த 3 பாக்ஸும் இப்படிக்கா வரணும். அப்படி ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாமா? ஃப்ளெக்ஸ் தான் கொடுக்கணும். எப்படி நான் நேத்து நடந்தது அப்படியே மறந்து போயிருக்கீங்க. ஆனா நீங்க முதல்ல எனக்கு இந்த சவப்பெட்டி மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ எப்ப இந்த மாதிரி பாக்ஸ் போடுறியோ அப்பதான் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இது பேரண்ட்டுக்குள்ளார 3 சைல்டு இருக்கு. ஓகேவா? இப்ப ஒரே ரோல வர வைக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? சோ அப்ப இது ஒரே ரோல வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? இதனுடைய பேரண்ட் 1 2 3 சைல்டு இருக்கா? ஆமா, 3 சைல்டு தான் இருக்கு. 1 UL 1 இன்புட் 1 3 இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெங்கடானா கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா டிவ் போட்டு இப்ப பாரு, இப்ப கரெக்டா சொல்றீங்க.
இப்போ இந்த 3 பாக்ஸ் வரணும் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்க? ஹலோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஏன்டா அப்படின்னா, ஆனா இது தனி எலமெண்ட், இது தனி எலமெண்ட், இது தனி எலமெண்ட். இப்போ 3மே ஒரே லைன்ல வரணும்னா இப்போ இது மட்டும் என்ன எலமெண்ட்? H1ன்றது தனி, ULன்றது தனி, இன்புட் டைப் அப்படின்றது தனி. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கான்செப்டை அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, எனிவே எனக்கு தெரியும் இது வரது கொஞ்சம் கஷ்டம், பட் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 எலமெண்ட் இருக்கு, கொடுத்தா வந்துருமா? இந்த பேரண்ட் கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா, டேய் உன் சைல்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணு அப்படின்னா ஒரே லைன்ல நிக்கவே அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப நம்ம யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஹெட்டர் கிட்ட போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்துச்சா? ஒரே லைன்ல வந்துச்சா? வந்துச்சா இல்லையா? வந்துடுச்சு, நிஜமாவே வந்துச்சு. 1 2 3 ஒரே லைன்ல வந்துச்சு இல்லையா? நான் இந்த ஹோம் அபவுட் சர்வீசஸ்லாம் பாரு, அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அகைன் சொல்றேன். ஓகேவா? இதனுடைய டைரக்ட் சைல்டு யார் யாரு? H1 UL டேக் இன்புட் டைப். ஓகேவா? இந்த LI டேக்னா அது கண்டுக்காது. LI டேக் கண்டுக்காதுன்னா புரியல அப்படின்னா, இந்த LI டேக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் ஒரே ரோல வரணும் அப்படின்னா அதனுடைய பேரண்ட் கிட்ட தான் போய் சொல்லணும் நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். இப்போ இந்த இது 2 எலமெண்ட் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. ஓகேங்களா? நான் இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இந்த பேரண்ட்டுக்கு யூஸ் பண்ணேன். ஹெட்டர் இருக்கு, பிரம்மாடெக் இது 2 எலமெண்ட் இருக்கு. டிஃபால்ட்டா இப்படிதான் வரும்ன்றது தெரியும், ஏன்னா இது பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் தான் இது வர வைக்கும். ஓகேவா? இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா 2 எலமெண்ட்டும் ஒரே ரோல வர வச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸும் யூஸ் பண்றேன். மிலிட்டரி கரெக்டா வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்றது ரெண்டுத்தையும் பண்ணிடும். அப்புறம் எதுக்கு நான் இந்த UL டேக் மட்டும் பிரச்சனை அப்படின்னா, H1 அண்ட் இன்புட் டைப் அப்படின்றது இண்டிவிஜுவல் எலமெண்ட். ஓகேவா? வந்துடும். ஆனா UL அப்படின்றது அப்படி கிடையாது. ULலே ஒரு பேரண்ட் தான். ஓகேவா? அதுக்குள்ளார நிறைய சைல்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வரும். சரி, நான் இப்ப இது ஒரே லைன்ல வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அது பேரண்ட் கிட்ட போய் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். இந்த LI எல்லாமே இதுக்கு சைல்டா. இப்ப UL டேகுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், அப்ப இந்த ULக்குள்ளார இருக்கிற எல்லா இடமும் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரே லைன்ல வரணும். வேலை முடிஞ்சா? அப்ப 2 டைம் யூஸ் பண்ணுமான்னா 1000 டைம் யூஸ் பண்றவர் வரும். ஆனா ஒரு டைம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பட் என்னன்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ரோல வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்ட் சைல்ட மட்டும் தான் அது அஃபெக்ட் பண்ணுது. H1 இன்புட் டைப் ULலையும் ஒரே லைன்ல வர வச்சிருது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட் அதனால ஒரே லைன்ல வர வைக்க முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட போய் சொல்லணும், உன்னுடைய பேரண்ட்டை டிஸ்பிளே ஃப்ளக்ஸா மாத்திக்கோ, அப்ப அது கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா அதே மாதிரி பண்றோம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்குறோம், நமக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஓகேவா? பிரம்மாடெக் இந்த இதுன்னு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்தாச்சு. ஓகே ஓகேவா? இப்ப சொன்னது புரியுதா? டைரக்ட் சைல்டு, பேரண்ட். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே மக்களே, நன்றி. புரிஞ்சா சந்தோஷம், புரியலன்னா வீடியோ பாருங்க. ஓகேங்க, இப்ப டைரக்டா எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனா இங்க பாருண்ணா புள்ளி வச்சு கோடு போட்டு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த எல்லையோடைய இந்த ஸ்டைலை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்ட்டு எல்ஐ டேக்ல தானே அதெல்லாம் இருக்க போகுது. எல்ஐ டேக்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஸ்டைலு என்னன்னு கொடுக்கணும், வேணாம் அப்படின்றதுக்கு கோடு நன்னு கொடுத்தா போயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு, ஆனா எனக்கு இங்க கேப் வேணும் இங்க கேப் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், கேப் எல்லாம் பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப ரெடி பண்ண இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அழகு பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கீழே இருக்கு, அதுவும் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ டேக் எதுக்குமே டெக்ஸ்ட் டெக்கரேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடு அப்படின்ட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பட்டன் ஒன்று இருக்கு, இந்த பட்டனுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஐடி ஒன்று போட்டுக்கோம். ஐடி
BTN பட்டன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடிக்கு நம்ம டிசைன் எழுத போறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் ஏதோ சில்வர் கிரே மாதிரி இருக்கு. நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு இங்க கொடுத்த உடனே இங்க வந்துடுச்சா, இங்க போயிட்டு பேக்ரவுண்டு பிளாக். ஓகேவா? அதனுடைய டெக்ஸ்டோட கலரை நான் வெள்ளை அப்படின்னு சொல்ல போறேன், ஒயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸ் 18 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதனுடைய இந்த பட்டனுடைய ஹைட்டு ஒரு 10 px அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி ஹைட் வந்து நான் ஒரு 40 பிக்சல்லே நிறுத்திக்கிறேன். வித் 150 பிக்சல். ஓகேவா? இப்போ 170 கிட்ட கொடுத்தாச்சு ஹைட்டு வித். அதே மாதிரி இந்த பட்டன் வந்து லைக் இந்த மாதிரி சிம்பிள் வரணும், கை சிம்பிள் வரணும், ஹேண்ட் சிம்பிள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றது தெரியும். என்ன கொடுக்கணும்? பாயிண்டர், கர்சர். கரெக்டா இல்ல? கர்சர் பாயிண்டரா, கர்சர் கர்சர் பாயிண்டர். இப்போ போனீங்க அப்படின்னா கரெக்டா வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுடைய கார்னர் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? பட்டன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ரெடி பண்ணலாம். இது டிஃபால்ட்டா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பட்டன். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பார்டர் மட்டும் 4 கார்னர்லயும் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, லைக் அது ஆல்ரெடி நான் சொல்லி இருப்பேன் உங்களுக்கு. ரேடியஸ் அதேதான். இந்த இடம் மட்டும் இதெல்லாம் சொல்ல சின்ன வயசுல விளையாடணும்னு ஆசை. பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்டர் இருக்குல்ல, அதனுடைய விஷயத்த ரேடியஸை நான் கம்மி பண்றேன், பார்டருடைய ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி பார்டர் ரேடியஸ். ஓகே ஓகே பார்டர் ரேடியஸ். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஏதான் பார்டர் ரேடியஸ் எவ்வளோ கொடுக்குறியோ அதை எடுத்துக்கணும். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். சேஞ்ச் ஆகுது தெரியுதா? சேஞ்ச் ஆகுது கிளீனாக தெரியுது. ஓகே, சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் இப்போ அதையுமே சொல்லிடுறேன். பார்டர் ரேடியஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வர வைக்கலாம். அன்னைக்கு யாரோ கேட்டாங்க, யாருன்னு தெரியல, பட் அது எப்படி வர வைக்கிறது, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சூத்திரம் இருக்கானா? இருக்கு, அது என்னன்றதை சொல்றேன். சரி, இப்போ வரைக்கும் இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சுல்ல, இவனை இங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இவங்கிட்ட வந்து இதுக்கு மேல என் கண்ணை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுடைய டிசைன் வந்தாச்சு. ஓகேவா? ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. ரைட். இப்போ பிரம்மா டெக்னு இருக்கு. இந்த பிரம்மா டெக்குக்கு நான் என்ன பண்றேன், ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணேன். சும்மா இந்த பிரம்மா டெக்கை தவிர்த்து டிவ் ஐடி லோகோ அப்படின்னு ஒன்று வைக்கிறது. ஐடி லோகோக்கு பேக்ரவுண்டு பிளாக், ஹைட்டு 40 பிக்சல், வித்து 40 பிக்சல். ஓகேங்களா? ஹைட்டு வித்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் கொடுத்துக்கோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை எப்படி ரவுண்ட் பண்றது அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்றத கொடுக்கும். இதில் ஒரே ஒரு ட்ரிக்கி மட்டும்தான் இருக்கும். என்ன அப்படின்னா நீங்க பார்டர் ரேடியஸ் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இதுல என்னென்ன ட்ரிக்கி அப்படின்னா சப்போஸ் இந்த ஹைட் அண்ட் வித் சேம் சைஸ் இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது 60 இருக்குன்னா இது ரவுண்ட் ஷேப்பான்னு கேட்டா இல்லை, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை வந்து நம்ம ஒரு 40க்கு குறைச்சிக்கலாம் அப்படின்னா வராது. அப்ப இது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அப்ப இது மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ ரவுண்ட் ஷேப்பு வரல.
ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். சூப்பர், சேமா இருந்தா வரும். அவ்வளவுதான். வித் அண்ட் ஹைட். ஆனா இது நிஜமாவானா நீ எந்த சைட் வேணாலும் போய் பாரு, ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் நீங்க கொடுக்கறது ஃபைன், பட் ஆனா அந்த இடத்துல ஹைட் அண்ட் வித் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா சேமா தான் இருக்கும். ஆனா நான் 10 தான் கொடுப்பேன், நீ 5 கூட கொடு, பிரச்சனை கிடையாது. 10 பிக்சல் 10 பிக்சல் அதுக்கேற்ற மாதிரி நெத்தில போட்டு வைக்கிற மாதிரி தான் வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபைன், பட் அதுக்கு ஹைட் அண்ட் வித் அப்படின்றது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஆனால் எனக்கு ரவுண்ட் வரல அப்படி இப்படின்னா சொல்லக்கூடாது, ஓகேவா? சேம் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்ச காரணத்தினால் லோகோவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்த இது வந்தாச்சு. பட்டன் இங்கே இருக்கு, கண்டென்ட் இங்கே இருக்கு, இந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான பேஜஸ் இங்கே இருக்கு, ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லோகோக்கு போய் கொஞ்சம் டிசைன் எழுதணும். என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸு 32 பிக்சல், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட்டு போல்டு ரெடி, அப்படி தான் வந்துருக்கும். சேஞ்ச் ஆகுது, 7 கொடுத்துக்கலாம். வேற என்ன கொடுக்கலாம்? ஃபாண்ட் ரிலேட்டடா ஓகே, இதுவே போதும். இவனுக்கு இதுக்கு மேல தேவை. இங்கேயுமே நீங்க கர்சர் வர வைக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே கிளிக் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ எழுதுனது எல்லாத்தையும் இங்க கொடுத்துட வேண்டியது. ஓகே, 1 2 ரெடி ஆயிடுச்சு, ஓகே. ஆனா இது 3மே பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியா வியர்டா இருக்கும். லைக் இப்ப பிரிண்ட் பண்ணிக்கிறேன், இதை எப்படி காப்பி பண்றேன், இங்க இருக்கு, ஓகேவா? எனக்கு இது நல்லா இருக்குண்ணா, ஆனா இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா தலை கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு போகணும். லைக் இங்க இருக்கணும், இங்க இருந்தா நல்லா இருக்கும். இவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் எல்லாமே இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஆசாரியெல்லாம் பார்க்குற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லைக் இது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கும், ஓகேவா? அப்ப இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் இது 3மே இருந்தாதான் அதுக்கப்புறம் இதை தனித்தனியா பிரிக்கணும். லைக் என்னன்னா ஹோம் அப்படின்றதே இல்லைண்ணா இது நமக்கு செட் ஆகாதுண்ணா. வெப்சைட்னா பார்த்துருக்கே இல்லையா? அதெல்லாம் இப்படி இருக்கும்ல. 11 வருஷம் ஐடியில் வேற சொல்ற, இந்த மாதிரினா இருந்தால் தானே வெப்சைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ், எல்லாமே பண்ணலாம், ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம இவங்களுக்கும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த எல்ஐ டேக், அதாவது இதனுடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் மாற்றணும். எதுக்கு போய் மாற்றணும்னா எல்ஐ டேக்ல போய் மாற்ற முடியாது, ஏன்னா ஏஹெச்எஃப்ல தான் கண்டென்ட் இருக்கு. ஏஹெச்எஃப்ல ஆல்ரெடி எதாவது எழுதிருக்குமா, ஏல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபாலோட் பை நம்ம இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் எழுதிடும். என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபாண்ட் சைஸு 18 பிக்சல், ஃபாண்ட் ஃபேமிலி, அப்புறம் ஃபாண்ட் கலர் வேணும்னா கலர் பில்லாக் நல்லா இல்லை. சரி, ஓகே, பிளாக்கே கொடுத்துருவோம். பிளாக் கலரே ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவ்வளோதான், இது வரைக்குமே போகும். அப்போ இவனை எழுதுறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிக்கிட்டு இவங்கிட்ட இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. இப்போ ரெஃப்ரெஷ். சரி, இப்போ வரைக்கும் இதை பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பேரண்ட்ல தானே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருந்தோம். இங்கே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். இவன் கிட்ட போயிட்டு உனக்கு கண்டென்ட் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுல இன்னும் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுதுன்றது பார்ப்போம். சென்டர் அப்படின்னு கொடுத்தா கண்டென்ட் எல்லாத்தையுமே சென்டர்ல எடுத்துன்னு வந்துடும். ஓகேவா? ஃப்ளக்ஸ் எண்டு ஸ்டார்ட் இது எல்லாமே நார்மல் தான். ஸோ எது டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி. ஓகேவா? மோரோவர் இந்த ஸ்பேஸ் அரௌண்டும் ஸ்பேஸ் ஈவன்லியும் சேமா தான் இருக்கும். ஆனால் எனக்கு புரியல அப்படின்னா வந்துட்டேன். இது இந்த டேக் எங்க இருக்கு அப்படின்னா செக்ஷன்ல இந்த மூணுமே எங்க இருக்கு அப்படின்னா செக்ஷன் டேக்குள்ள இருக்கு. இந்த செக்ஷனுக்கு நம்ம கொடுத்த சிஎஸ்எஸ் என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? அப்ப இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இந்த 3 எலமெண்ட்டுக்குமே செட் ஆகும். ஓகேவா? இந்த 3 எலமெண்ட்டை இந்த பேரண்டால என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை சென்டர் மூவ் பண்ணுமா, இல்ல லைக் இந்த 3 எலமெண்ட்டுக்குள்ளாரையும் தனித்தனியா ஸ்பேஸ் கொடுத்துக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே டிசிஷன் மேக்கர் யார் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் சிஎஸ்எஸ் உடைய நேம் தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். உன்னுடைய கண்டென்ட்டை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 3மே சென்டரா இருக்கணுமா, இல்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து எனக்கு என்னன்னா ஸ்பேஸ் விட்டு இருக்கணுமா அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான கீவேர்ட் தான் இந்த ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ஒரே ஒரு புது விஷயம் மட்டும் தான் இப்போ வரும். இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்படி கொடுக்கணும். ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லா இடத்துலையுமே ஸ்பேஸ் வந்துடும். ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் இங்க, இதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் இங்க, அந்த மாதிரி போகுது. ஸ்பேஸ் ஈவன்லினா நார்மலா அதை சுத்தி இங்கேயும் விட்டுரும் இங்கேயும் விட்டுரும். ஸோ இதுக்கும் இங்க இருக்கும், இதுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 பக்கமும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸை ஈக்குவலா விட்டுரும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்றத கொடுத்தேன். சரிங்களா? சரி. ஆனா இது கொடுத்துட்டீங்க, இந்த கண்டென்ட் மேலேயும் கீழே இருக்கே, அதுக்கு என்ன அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோ வரேன், திரும்ப வரேன். இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி எடுத்து இங்க போட்டுட்டேன். இதோ வரேன். இங்க என்ன விஷயம் அப்படின்றத தெளிவா இருக்க சொல்றேன். ஸோ ஹெட்டர். ஓகேவா? பேரண்ட்டுக்கு நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது 2 அடிஷனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது யூஸ் பண்றதால நமக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றேன். சரி, இது ரெண்டுமே எப்படி இங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேவா? என்ன செய்ய போறோம் அப்படின்னா நியூ இதுக்கு போயிடும். டைம் ஆயிடுச்சா? இல்ல. இப்போ ஒரு பாக்ஸ், சட்டைக்குள்ள 3 சட்டை. ஓகே, இந்த 3 பாக்ஸ் இங்க வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு கிளீனா தெரியும் இந்த பாக்ஸை எப்படி வர வைக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்தா வந்துடும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே கொஞ்சம் மேலே கீழே அப்படின்ற மாதிரினா இருக்கும். நம்ம பாக்ஸ் கான்செப்ட் இல்லாம இப்போ நம்ம யூஸ் பண்ண கண்டென்ட் வச்சே சொல்லிடுறோம். நம்ம யூஸ் பண்ண கண்டென்ட் என்னென்ன அப்படின்னா ஹெட்டிங்கு, யூஎல் டேக், பட்டன் இப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாக் கலருக்குள்ள தானே இருக்கு, இந்த பிளாக் கலருக்கு நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். எழுதின உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இது அரே சைட்டாங்க என்னங்க கட்டே ஆக மாட்டேங்கி. இது இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இது இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துரும்.
ஓகேவா? ஆனா சேமா இந்த மாதிரி கொடுக்குமானா இந்த மாதிரிலாம் கொடுக்காது. இது கொஞ்சம் ஏத்த இறக்கமா தான் இருக்கும். கொஞ்சம் திமிரு பிடிச்ச கழுதுனே வச்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸோடைய வேலை என்னன்னா ஒரே ரோலை வர வைக்கிறது. ஓகேவா? அலைன்மெண்ட் பண்றது கிடையாது. அப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நீ ஒன்னொன்னா சொன்னாதான் என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் இந்த பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தோம்னா ஒரே ரோலா வந்துருச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. சரிண்ணா, இப்ப இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கறேன். அப்ப நம்மளுடைய கமெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி மேலையும் கீழியுமா கொடுக்கும். என்ன கமெண்ட் இதுக்கு எழுதணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் அரவுண்ட் ஆர் சம்திங் ஸ்பேஸ் பிட்வீன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன். சரி, இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தா ஏன் இது மட்டும் நடக்குது அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இருங்க, ஒரு சிலுவை ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது ஓகே. உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th நம்ம டிஃபால்ட்டா 10 மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகேவா? கரெக்டா தப்பான்னு தெரியல, நான் அப்படிதான் எடுத்தேன். ஓகேங்களா? சோ இது என்ன ஆக்சிஸ்? இந்த ஹரிசாண்டல்ல இருக்கிறது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். என்ன சொல்றீங்க? எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, டிஎம்கே ஆட்சியில மாத்திராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் படிக்கும்போது ஒய் ஆக்சிஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்க, சாரி, எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஓகேவா? யோ இன்னையா பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹரிசாண்டல் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்ப இந்த சைடு அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இது டிஃபால்ட்டா நமக்கு தெரியும். இது பெரிய விஷயமா ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணும். ஓகேவா? என்னுடைய கண்டென்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணும். ஸோ சென்டர் ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படின்னா இது அலைன் பண்ணும். ஆனா மேல கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். லைக் இப்ப நம்ம இந்த கண்டென்ட்டுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல கரெக்டா 1 2 3ன்னு வந்தாச்சு. சரிங்களா? இப்ப சென்டர் பாயிண்ட் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுதான் சென்டர் பாயிண்ட். எனக்கு இங்க கரெக்டா இந்த இடம் எனக்கு சேமா வந்துருச்சு, ஒரே லைன்ல வந்துருச்சு. இந்த இடம் எனக்கு சேமா வரணும் அப்படின்னா அதாவது இந்த கண்டென்ட் மேல ஏறி இருக்கு, இந்த கண்டென்ட் மேல ஏறி இருக்கு. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எங்க வரணும் அப்படின்னா சேமா இவனுக்கு நேரா கோடு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல வரும். அப்ப இந்த இடத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணும். சென்டர்னா எப்படின்னா அப்படின்னா ஆமா மேல இருந்து கரெக்டா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா சென்டர் தான். அப்ப மேல இருந்து இங்க வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ எடுத்துடுறேன், எடுத்துட்டு திரும்ப போறேன், இது பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படிங்கிற சென்டர்ல வந்தாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ்ல சென்டர்ல கண்டென்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்ப மேல இருந்து இதோ பாருங்க, இது ரெண்டுமே மேல இருக்கா. அப்ப என்ன நடக்கல அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல சேமா இல்ல. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல சேமா இருக்கணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் நீ சென்டர் வா அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்படி கொடுக்க போறது இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொடுக்க போறோம். ஸ்பேஸ் அரௌண்டு, ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்றது. ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்றதே நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதா? இன்னைக்கே எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது, பட் கொஞ்சமாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எப்படியும் நம்ம ரீகால் செஷன் வைப்போம். ஓகேங்களா? இந்த வைப்போம். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியற வரைக்கும் நான் விட மாட்டேன். அகைன் இன்னொரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.